பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் வி. சேகர் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாகியிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், காலம் மாறி போச்சு உள்ளிட்ட பல்வேறு வெற்றி திரைப்படங்கள், அதுவும் குடும்ப திரைப்படங்களாக 90களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் இயக்குனர் வி. சேகர். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, வீட்டோட மாப்பிள்ளை, பொங்கலோ பொங்கல் என பல்வேறு வெற்றி படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் வி. சேகர். தற்பொழுது அவர் உடல்நலக் குறைவால் காலமானார் என்பதை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இயக்குனர் வி. சேகர் இன்று மாலை காலமானார். 10 நாட்களுக்கு மேலாக ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். வி. சேகர் இயக்கத்தில் வெளியான ஒவ்வொரு படமும் குடும்பங்களின் பிரச்சனைகளை அலசும். குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தின் பிரச்சனைகளை அவ்வளவு அழகாக இயல்பாக தன் படங்களில் காட்டியிருப்பார். கூட்டு குடும்பங்களின் அழுகை முக்கியத்துவம் அழகாக எடுத்துரைத்திருப்பார். பெண்களின் உரிமையை உயர்த்தி பேசியிருப்பார். அப்படிப்பட்ட மக்கள் இயக்குனராக வி. சேகரின் பெரிய வரலாறே உண்டு. இதுக்கு முதல் படமாக நீங்களும் ஹீரோ தான் முக்கிய கதாபாத்திரத்தில் நிழல் ரவி, கவுண்டமணி, செந்தில் உட்பட பலர் நடித்திருந்தார்கள். 1990ஆம் ஆண்டு வெளியான அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை. இதனால் மறுபடியும் மாநகராட்சி சுகாதாரத்துறையில் மலேரியா ஒழிப்பு பணியாளராக தன் பணியை தொடர்ந்தார். மீண்டும் நிழல் ரவி, கவுண்டமணி, செந்தில் ஆகியோருடன் இணைந்து நான் பிடிச்ச மாப்பிள்ளை படத்தை இயக்கினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. வசூல் சாதனை படைத்தது. அந்த படம் தெலுங்கு மொழியிலும் மாமாகாரோ என்ற பெயரில் ரீமேக் ஆகியும் வசூல் சாதனை படைத்திருந்தது. அதற்கு வரை இயக்குனராக இருந்த சாதாரி நாராயண ராவ் அந்த படத்தின் மூலம் நடிகராகி புகழ் பெற்றிருந்தார். மேலும் ஹிந்தி, ஒரிசா போன்ற மொழிகளும் அந்த படம் ரீமேக் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பொண்டாட்டி சொன்னா கேட்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும், பிறந்த வீடா புகுந்த வீடா, பார்வதி என்னை பாரடி, வரவு எட்டனா செலவு பத்தனா என்று பல படங்கள் அவர் இயக்கத்தில் வெற்றி படங்களாக அமைந்தது. இவர் இயக்கிய படங்களும் பல மொழிகளும் ரீமேக் செய்யப்பட்டு இருந்தது. இப்படி அவருக்குனே ஒரு தனி அடையாளத்தை வைத்திருந்தார். சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்றிருந்தார். கடந்த 10 நாட்களாக ராமச்சந்திரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த அவர் உடல்நிலை குறைவு காரணமாகவும் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை காலமானார். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.